சென்னையில் உள்ள ஏடிஎம் மையங்களில் நூதன முறையில் பணம் கொள்ளையடிக்கப்படும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து சிறுவர்களிடம் கள்ளச்சாவி கொடுத்து திருட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது. கொள்ளை கூட்ட தலைவன் சிக்குவாரா? ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா டேய், ஓபன் பண்றா, ஓபன் பண்றா, இத அட்டன் ஓபன் பண்றா, வாயை வச்சிரும் உன்ன. பாத்தியா 24/7 CCTV கேமரா கண்காணிப்பு, காவலாளி பாதுகாப்பு வளையம், இரவு நேர போலீசார் ரோந்து என சேஃப்டி ஜோனில் இருந்த போதும் ஏடிஎம் திருட்டு என்பது பல்வேறு வடிவங்களில் அரங்கேறித்தான் வருகிறது. வெறும் பிளாஸ்டிக் அட்டை, கள்ளச்சாவி மூலம் அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி பொதுமக்களை மட்டுமல்ல வங்கி நிர்வாகத்தையே அலற வைத்துள்ளது. அப்படி என்னதான் நடந்தது சென்னையில்? சென்னையை அடுத்த ஆவடியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய 60 அடி சாலையில் SBI வங்கியின் ஏடிஎம் செயல்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி இந்த இயந்திரத்தில் பொதுமக்கள் சிலர் கார்டை நுழைத்து தேவையான பணத்தை டைப் செய்து ஓகே கொடுத்தவுடன் பணம் வருவது போல சத்தம் வந்துள்ளது. அடுத்த சில நொடிகளில் பணம் எடுக்கப்பட்டதாக செல்போனுக்கு குறுந்தகவலும் வந்துள்ளது. ஆனால் எந்திரத்தில் இருந்து பணம் மட்டும் வரவில்லை. இதனால் செய்வதறியாமல் ஏடிஎம் மையத்திற்கு வெளியே பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருந்தனர். அப்பொழுது தோளில் பேக் அணிந்தபடி வந்த சிறுவன் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து ஏடிஎம் இயந்திரத்தை ஒரு சாவி போட்டு திறந்துள்ளார். அதற்குள் கொட்டி கிடந்த ஏராளமான பணத்தை அப்படியே அள்ளி பையில் வைத்துக் கொண்டு புறப்பட முயற்சி செய்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் அந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். பின்னர் சிறுவனை அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் சிறிய பிளாஸ்டிக் அட்டையை வைத்து அடைத்து விடுவதாக கூறியுள்ளார். பொதுமக்கள் எடுக்கும் பணம் வெளியில் வராமல் எந்திரத்தின் உள்ளே கதவு பகுதிக்குள் விழுந்துவிடும் என தெரிவித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து கள்ளச்சாவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தின் கதவை திறந்து உள்ளே கொட்டி கிடக்கும் பணத்தை அள்ளிச் செல்வதாக ஏற்கனவே கூறியிருந்தார். அவரிடமிருந்து 1,80,000 ரூபாய், 10 ஏடிஎம் கார்டுகள், கள்ளச்சாவிகள், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து அந்த சிறுவனிடம் மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏடிஎம் எந்திரங்களில் நூதன முறையில் கொள்ளையடிப்பது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு பயிற்சி பெற்ற சிறுவர்கள் பல்வேறு இடங்களில் நடமாடி வருவதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார். சிறுவனின் செல்போனை ஆய்வு செய்ததில் கான்பூரைச் சேர்ந்த நபர் ஒருவர் பயிற்சி அளித்து மோசடி மாஃபியாவாக செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. அவர்தான் ஏடிஎம் எந்திரங்களை திறக்க பயன்படும் கள்ளச்சாவியை தயார் செய்து கொடுத்து அனுப்பியுள்ளார். ஏடிஎம் கொள்ளையில் உள்ளூரில் யாருக்கும் தொடர்பு இல்லை என்று ஆவடி வானகர காவல் துணை ஆணையர் ஐமன் ஜமால் தெரிவித்துள்ளார். A new type of offense they are doing, new technique they have come to light இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக அவேர்னஸ் வேணும். ஸோ with bank employees, with the ATMs managers and all, so we have to coordinate with them. It's a new kind of offense, it has to be stopped. என்ன measures இது very smart trick இருக்கு. இது போட்டு not need necessarily they are not opening, they have a strip, they are pulling it out. ஸோ அதுக்காக அலர்ட்டாக பார்க்க வேணும். CCTV footage to be checked, அந்த மாதிரி suspicious person to be checked. So we'll follow up along with அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய பர்சன் அவங்க என்கொயரி டீடைல்ஸ் இருக்கு, நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஏடிஎம் நூதன கொள்ளை தொடர்பாக வங்கி ஊழியர்கள் மற்றும் ஏடிஎம் பணம் நிரப்பும் ஏஜெண்டுகள் கவனமாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.
அதே வேளையில் கான்பூரில் இருந்து சிறுவர்களுக்கு கீ கொடுக்கும் ஏடிஎம் கொள்ளை கூட்ட தலைவனை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.